ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மோட்டார் அப்படின்னா என்ன, அது சம்மந்தமாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோட்டர் நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று ஏசி மோட்டர், இன்னொன்று டிசி மோட்டர். ஏன்னா நம்மகிட்ட ரெண்டு வகையான சப்ளை சோர்ஸ் தான் இருக்குது அப்படின்றதுனால நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரலாம், எதுக்காக ரெண்டு மோட்டர், ஒரே மோட்டர் யூஸ் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஸோ பொதுவாக நம்மளோட தேவைகள், அதாவது நம்மளோட அப்ளிகேஷன் அப்படின்றது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல, ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் நம்மளோட தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் ரெண்டு வகையான மோட்டர் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி இந்த மோட்டரை சூஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட என்ன பவர் சோர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஏசி சப்ளை இருக்கா, டிசி சப்ளை இருக்கா அப்படின்றத பார்த்து நம்ம மோட்டரை சூஸ் பண்ணணும். இது ஒன்று. ரெண்டாவது கண்ட்ரோல் ரெக்யர்மெண்ட்ஸ். இப்போ நம்ம மோட்டரை சூஸ் பண்ணும்போது அதை டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ண முடியாது. அது கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு கண்ட்ரோல் செட்டப் தேவைப்படும். அது ஸ்டார்டர் ஆகட்டும், டிரைவ் ஆகட்டும், ஏதாவது ஒன்று தேவைப்படும். ஸோ மோட்டரை சூஸ் பண்ணும்போதே என்ன மாதிரியான கண்ட்ரோல் செட்டப் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான மோட்டர் சூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஏசி மோட்டர் எடுத்திங்கன்னா டிஓஎல் ஸ்டார்டரு, ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரு, ஏசி டிரைவ்ஸ்ன்னு இருக்கும். இதே டிசி மோட்டர் எடுத்திங்க அப்படின்னா 1 பாயிண்ட் ஸ்டார்டரு, 2 பாயிண்ட் ஸ்டார்டரு, டிசி டிரைவ்ஸ்ன்னு இருக்கும். அதில் எந்த கண்ட்ரோல் செட்டப் நம்ம வைக்க போகிறோம் அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான மோட்டரை நம்ம சூஸ் பண்ணணும். இது 2. அடுத்து 3வது டார்க் அண்ட் ஸ்பீட் ரெக்யர்மெண்ட். இப்போ நம்மளோட அப்ளிகேஷனில் டார்க்கு அண்ட் ஸ்பீடு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம இனிஷியலில் டார்க் அதிகமாக தேவைப்படும், என்னோட ஸ்பீடில் எந்த சேஞ்சஸும் நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம டிசி மோட்டருக்கு போகலாம். இதே எனக்கு ஸ்பீடில் எந்த சேஞ்சஸ் நடந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு டார்க் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்ற கண்டிஷனில் நம்ம ஏசி மோட்டருக்கு போகலாம். அந்த மாதிரி நம்ம தேவைகளுக்கு தகுந்த மாதிரி மோட்டரை நம்ம சூஸ் பண்ணணும். இது 3. 4வது மெயின்டெனன்ஸ். இப்போ ஒரு மோட்டரை வாங்குறோம் அப்படின்னா, வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த மோட்டரை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ரிசோர்ஸஸ்லாம் நம்மகிட்ட இருக்கா அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான மோட்டரை நம்ம சூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ டிசி மோட்டரில் கார்பன் ப்ரஷ்ஷு, அந்த கார்பரேட்டரு, கிளீனிங்கு, அந்த ப்ளோயர் மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஸோ அதுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் தேவைப்படும். ஆனால் ஏசி மோட்டர் எடுத்திங்க அப்படின்னா அதில் அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் தேவைப்படாது. ஸோ ஜஸ்ட்டு கிளீனிங்கு, லூப்ரிகேஷன் இது மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மோட்டரை சூஸ் பண்ணும்போதே அந்த ரிசோர்ஸஸ்லாம் நம்மகிட்ட இருக்கா அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான மோட்டரை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏசி மோட்டரை கம்பேர் பண்ணும்போது டிசி மோட்டர் தான் விலை அதிகமாக இருக்கும். ஸோ அது நம்மளோட அப்ளிகேஷனை சூட்டபுளாக இருந்தது அப்படின்னா நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக என்வால்மெண்ட் கன்சிடரேஷன், அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மோட்டர் என்ன மாதிரி கண்டிஷனில் யூஸ் பண்ண போகிறோம், அதாவது ரொம்ப டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏரியாவா, இல்லை க்ளீனாக இருக்கக்கூடிய ஏரியாவா, இல்லை ரொம்ப ஹாட்டாக இருக்குமா, இல்லை கூலாக இருக்குமா அப்படின்ற கண்டிஷனை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான மோட்டரை நம்ம சூஸ் பண்ணணும். இதெல்லாம் மோட்டரை பற்றின ஒரு பேசிக்கான விஷயங்கள். இதை பற்றி இன்னும் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மோட்டர் சம்மந்தப்பட்ட ஒரு டாபிக்ஸை பற்றியும் டீப்பாக பார்க்கணும். அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதில் என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு மோட்டருக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது, என்ன பர்பஸ்க்காக வச்சுருக்காங்க, அந்த பார்ட்ஸ் எல்லாம் வச்சு அந்த மோட்டர் எப்படி வேலை செய்யுது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மோட்டர்ஸ் இருக்குது, ஸோ அந்த மோட்டரில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம், அப்புறம் அந்த மோட்டரோட நேம் பிளேட் டீட்டில் என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்க, அது எப்படி ஈஸியாக பார்த்து புரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் மோட்டரோட கனெக்ஷன்ஸ், அதாவது ஒரு டைப்ஸ் ஆஃப் மோட்டருக்கும் ஒரு மாதிரி கனெக்ஷன்ஸ் இருக்குது, அது எப்படி பண்ணுறது அப்படின்றத ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் மோட்டரோட மெயின்டெனன்ஸு, மோட்டரோட ட்ரபிள் ஷூட்டிங்கு, இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏசி மோட்டர் ஸ்டார்டர்ஸை பற்றி டீப்பாக பார்க்க போகிறோம். அதாவது டிஓஎல் ஸ்டார்டர் ஆகட்டும், அல்லது ஸ்டார் டெல்டா ஆகட்டும், அல்லது சாஃப்ட் ஸ்டார்டர் ஆகட்டும், இல்லை விஎஃப்டி அதாவது வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் ஆகட்டும், அதனோட ட்ரபிள் ஷூட்டிங்கு, அதனோட கமிஷனிங், இதை பற்றியெல்லாம் டீப்பாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி டிசி மோட்டர்லேயும் எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ண போகிறோம். அதாவது ஏசி மோட்டரில் என்னெல்லாம் பார்த்தோமோ அதையே நம்ம டிசி மோட்டர்லேயும் கவர் பண்ண போகிறோம். அதில் ஸ்டார்டர்ஸ் மட்டும் பார்க்க போகிறதில்ல. அந்த 1 பாயிண்ட் ஸ்டார்டர், 2 பாயிண்ட் ஸ்டார்டர் இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் அதிக அளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்றதுனால அதை தவிர்த்து டிரைவை பற்றி நம்ம டீப்பாக பார்க்கலாம். இப்போ என்ன திடீர்னு மோட்டர்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லேருந்து மேனேஜர் எப்படி ஆகுது அப்படின்ற சீரிஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் டேரெக்டாக மேனேஜர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஐபட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் நம்ம என்ன பார்த்தோம், ஆரம்பத்துலேருந்து ஒரு 5 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும்போது சரியான நேரத்தில் நம்ம லீடர் ஆகலாம்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில்லு, அது சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன சீக்வன்ஸில் உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூட் மேப் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ரூட் மேப்பில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டர்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு மோட்டர் அப்படின்னா என்ன? ஓகே, ஃபஸ்ட்டு மோட்டர் அப்படின்றது ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, முன்னால் நம்ம வீட்டில் விசிறி இருக்கும், அந்த விசிறி விசிறது மூலமாக நமக்கு காற்று கிடச்சிட்டு இருந்தது. ஆனால் அந்த விசிறி விசிறதுக்கு நம்ம நிறைய மெக்கானிக்கல் எனர்ஜியும் தேவைப்படும். இதே ஃபேன் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு,
அதில் ஒரு மோட்டர் இருக்கும். அந்த மோட்டருக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை குடுக்குறது மூலமா, அது ஒரு ஃபேன் பிளேட ரொட்டேட் பண்ணி மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். அது மூலமா நமக்கு ஈஸியா காத்து கிடைச்சிட்டு இருக்கு. இதே மாரி தான் மத்த அப்ளிகேஷன்லயும் முன்னாடிலாம் கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு பக்கெட்ல கயிறு கட்டி இழுக்கிறது மூலமா நம்ம தண்ணி எடுத்துட்டு இருந்தோம். இதே மோட்டர் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு? அத வந்து ஒரு பம்ப்ல கனெக்ட் பண்ணி ரொட்டேட் பண்றது மூலமா நம்ம ஈஸியா தண்ணி எடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம வீட்ல. இதே இண்டஸ்ட்ரியில எடுத்துட்டீங்க அப்படின்னாலும், ஒரு கன்வேயர்ல ஒரு மோட்டர் ஃபிக்ஸ் பண்றது மூலமா ஒரு பொருள ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாரி தான் மத்த அப்ளிகேஷனும் ஃபேன் பம்ப் அப்ளிகேஷன் ஆகட்டும், இல்ல வந்து மிக்ஸிங் அப்ளிகேஷன் ஆகட்டும், இல்ல லீனியர் மூவ்மெண்ட் அப்ளிகேஷன் ஆகட்டும், எல்லா இடத்துலயும் மோட்டர் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒரு டிவைஸ் ஆயிருச்சு. அப்படிப்பட்ட மோட்டருக்குள்ள என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கு? அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே. இப்போ மோட்டரோட பார்ட்ஸ் அண்ட் ஃபங்ஷன்ஸை பார்க்கறதுக்கு ஸ்கொயரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டரை நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இதுதான் வந்து அதிக இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஒரு டொமஸ்டிக் ஆகட்டும் இல்லை இண்டஸ்ட்ரி ஆகட்டும் எல்லா இடத்துலையும் இந்த ஸ்கொயரல் கேஜ் மோட்டர் தான் அதிக அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுனால இதை நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா மற்ற மோட்டரை பார்க்குறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதோட கம்பேர் பண்ணி பார்க்குறது ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இதை நம்ம உதாரணமாக எடுத்திருக்கோம். ஓகே ஓகே. இப்போ இந்த மோட்டரில் முக்கியமான 2 பார்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்டேட்டர், இன்னொன்று ரோட்டர். எதுக்காக அந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட்டர் அப்படின்றது எந்த இடத்துலையும் மூவ் ஆகாம ஒரே இடத்துல இருக்கிறதுனால அது வந்து ஸ்டேட்டர்னு வச்சிருக்காங்க. அது ஸ்டேஷனரியா இருக்கிறதுனால தான் அது ஸ்டேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரோட்டர் அப்படின்றது ரொட்டேட் ஆகும். அதனால தான் அதுக்கு ரோட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே ஓகே. இப்போ இந்த ஸ்டேட்டர் ஆகட்டும், ரோட்டர் ஆகட்டும் இதுக்குள்ள என்னென்ன சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் இருக்கு, அது எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்றது நம்ம கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டருக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா 2 முக்கியமான பார்ட் இருக்கும். ஒண்ணு வந்து கோர், இன்னொன்னு வந்து வைண்டிங். இந்த கோர் அப்படின்றது அந்த வைண்டிங்கை சுத்தி வைக்கிறதுக்கான ஒரு பேஸ். இந்த கோருக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அதுல எத்தனை ஸ்லாட் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இந்த சின்ன சின்னதா நீட்டி இருக்கு பாருங்க, இதுதான் வந்து ஸ்லாட். அதுல எத்தனை ஸ்லாட் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இதை வச்சு தான் மோட்டரோட ஸ்பீடு, டார்க் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இப்போ நான் கோரை சூஸ் பண்ணும்போது என் இஷ்டத்துக்கு ஸ்லாட்டை சூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாதுங்க. ஏன்னா மார்க்கெட்ல சில ஸ்டாண்டர்டு ஸ்லாட் இருக்கக்கூடிய கோர் தான் கிடைக்கும். அது என்னென்ன ஸ்டாண்டர்ட்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 12 ஸ்லாட் இருக்கக்கூடிய கோர், ரெண்டாவது 24 ஸ்லாட் இருக்கக்கூடிய கோர், மூணாவது 36 ஸ்லாட், நாலாவது 48 ஸ்லாட், அஞ்சாவது 72 ஸ்லாட். இதுல நம்ம மோட்டர் கான்ஃபிகரேஷன் எப்படி வேணும் அப்படின்றத பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கோர். இதே வைண்டிங் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அது என்னென்ன விஷயத்த கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம காயில் இருக்கக்கூடிய ஒயர் திக்னஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா அதை பொறுத்து தான் நம்ம மோட்டர்ல எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆக போகுது, நம்ம மோட்டரோட ரேட்டிங் என்ன அப்படின்றதெல்லாம் இங்கே டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒயருக்கு மேலே என்ன மாதிரியான இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க, என்ன மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க, என்ன திக்னஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இதான் வந்து நம்ம மோட்டரோட வோல்டேஜ் ரேட்டிங்கை டிசைட் பண்ணணும். ப்ளஸ் வந்து நம்ம மோட்டர் ஹீட்டான இடத்துல ஆப்ரேட் ஆக போதா, இல்லை கூலிங்கான இடத்துல ஆப்ரேட் ஆக போதா, இல்லை கண்டினியூஸாக ஆப்ரேட் ஆக போதா, இல்லை இன்டர்மீடியட்டாக ஆப்ரேட் ஆக போதா அப்படின்றதெல்லாம் இங்கே ரெண்டாவது பேராமீட்டரில் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது 2. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காயிலில் எத்தனை டர்ன்ஸ் இருக்கணும், எத்தனை காயில் இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இதுதான் வந்து மோட்டரோட ரேட்டிங்கை டிசைட் பண்ணும். எவ்வளோ கிலோவாட் அப்படின்றத சூஸ் பண்ணணும். ஓகே, இது 3. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா வைண்டிங்கோட கான்ஃபிகரேஷன். இப்போ மோட்டர் வைண்டிங் கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள் லேயர், இன்னொன்று வந்து டபுள் லேயர். அப்படின்னா என்னென்னா, ஒரு ஸ்லாட்டில் ஒரே ஒரு காயில் மட்டும் இருந்தது அப்படின்னா அது வந்து சிங்கிள் லேயர். இது ஒரு ஸ்லாட்டில் 2 காயில் இருந்ததுன்னா அது வந்து டபுள் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த சிங்கிள் லேயர் அப்படின்றது சின்ன மோட்டரில் இருக்கும், டபுள் லேயர் அப்படின்றது பெரிய மோட்டரில் இருக்கும். இப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம மோட்டர் சிங்கிள் லேயரா டபுள் லேயரா அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகே, இது 4. அஞ்சாவது டெர்மினேஷன். இப்போ நம்ம வைண்டிங்கோட டெர்மினேஷன் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த டிபியில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது டெர்மினல் பிளாக்னு சொல்லுவாங்க. ஸோ அது எவ்வளோ கரண்ட் தாங்கும், என்ன டெம்பரேச்சரு, என்ன சைஸு, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வைண்டிங்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் வந்து போல். ஸோ இந்த போலை பற்றி நிறைய இடத்துல பேசி கேள்விப்பட்டிருப்போம். இதுதான் மோட்டரோட ஸ்பீடை டிசைட் பண்ணுது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இது எப்படி மோட்டரோட ஸ்பீடை டிசைட் பண்ணும், இதில் எத்தனை போல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா நம்ம படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு டிராயிங் பார்த்து தான் படிச்சிருப்போம். இதை பார்க்கும்போது நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும் இது 4 போல் மோட்டர் அப்படின்னு. இதே இந்த செட்டப் பார்க்கும்போது நம்மளால் போல் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அதனோட கான்ஃபிகரேஷன் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு மோட்டரில் காயில்ஸ் கட்டும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன காயிலை ஸ்லாட்டுக்குள்ளே வச்சு ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணியிருப்பாங்க. எப்படி ஜாயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு 2 போல் 3 ஃபேஸ் மோட்டர் இருக்குது. அதில் ஒரு ஃபேஸையும் டிஃப்ரென்ஸாக காட்டுறதுக்காக டிஃப்ரெண்ட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். RYBன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸுக்கும் 2 காயில் இருக்குது. ரெண்டுமே ஆப்போசிட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ பாருங்கள், R இங்கே ஆப்போசிட்டில் இருக்குது, Y ஆப்போசிட்டில் இருக்குது, B ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து 2 போல் 3 ஃபேஸ் மோட்டர். ஓகே, இதே நம்ம 4 போலாக இருந்ததுன்னா என்ன இருக்கும், இந்த R ஃபேஸில் 4 காயில் இருக்கும், Y ஃபேஸில் 4 காயில், B ஃபேஸில் 4 காயில். அந்த மாதிரி 4 காயிலும் ஆப்போசிட்டில் இருந்ததுன்னா
அது வந்து 4 போல் மோட்டர். அந்த மாதிரி தான் 6 போல் 10 போல் எல்லாத்துக்கும் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இது வந்து 3 ஃபேஸ் மோட்டரில். இதே சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் எடுத்தோம் அப்படின்னா பொதுவாக சிங்கிள் ஃபேஸ் மோட்டரில் ஸ்டார்டிங் வைண்டிங் ரன்னிங் வைண்டிங் இருக்கும் நம்ம தெரியும் பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து 2 போல் சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் அப்படின்றதுனால இப்போ ஸ்டார்டிங் வைண்டிங் 2 காயில் இருக்குது, ரன்னிங் வைண்டிங்கில் 2 காயில் இருக்குது. இதே 4 போலாக இருந்ததுன்னா ஸ்டார்டிங் வைண்டிங்கில் 4 காயில், ரன்னிங் வைண்டிங்கில் 4 காயில். இந்த மாதிரி தான் அந்த போல் செட்டப் அப்படின்றத வச்சுருப்பாங்க. ஓகே. ஓகே. இப்போ இதில் வந்து எத்தனை போல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டைரெக்டாக பார்த்து கண்டுபிடிக்க முடியுமானா பண்ணலாம். அது வந்து இந்த இன்சுலேஷன்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காயில் இருக்குது, இங்கே ஒரு காயில் இருக்குது, இங்கே ஒரு காயில் இருக்குது, இங்கே ஒரு காயில் இருக்குது. இது வந்து வெளில தெரியுது. இதில் அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட நேம் பிளேட் டீட்டெயிலை பார்க்கறது மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது எவ்வளோ ஸ்பீடு அப்படின்றத வச்சு நம்ம எத்தனை போல் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே. அது எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம ஸ்பீடுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. 120 F/P அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதில் F அப்படின்றது ஃப்ரீக்வன்சி. நம்ம இந்தியாவில் 50 ஹெர்ட்ஸ் தான் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த போல் அப்படின்றது எத்தனை போல் நம்ம மோட்டரில் இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம ஸ்பீடை கண்டுபிடிக்கலாம். ஓகே. இப்போ அதே மாதிரி எங்கிட்ட 2 போல் 3 ஃபேஸ் மோட்டர் இருக்குது. இதில் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 120 × 50 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 3000 வரும். அதாவது 3000 RPM வந்து இந்த மோட்டரோட ஸ்பீடு. ஓகே. இதே வந்து எங்கிட்ட 4 போல் மோட்டர் இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது எனக்கு 1500 RPM கிடைக்கும். இதே 6 போல் அப்படின்னா 1000 RPM, 8 போல் அப்படின்னா 750 RPM, 10 போல் அப்படின்னா 600 RPM. இப்போ நான் என்னோட போல் அதிகமாக என்னோட ஸ்பீடு வந்து கம்மியாயிட்டே இருக்கு. ஓகே. ஓகே. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் நோட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10 தான் அதனோட போல் நம்பர் இருக்கும். இதில் 1, 3, 5ன்னுலாம் மென்ஷன் பண்ணல. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே நம்ம காயில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று ஆப்போசிட்டில் வச்சுருப்போம். அப்படி வைக்கும்போது தான் நார்த் போல் சவுத் போல் அப்படின்னு வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பேலன்ஸ் ஆகும். இதே வந்து சிங்கிளாக வச்சோம் 3 அப்படின்னு வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து மேக்னெட்டிக் பேலன்ஸ் ஆகாது அப்படின்றனால தான் இந்த மாதிரி 2, 4, 6, 8ன்னு இரட்டைப்படை எண்களாக வச்சுருக்காங்க. ஓகே. இப்போ ஸ்டேட்டருக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது, அது எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். இதே மாதிரி ரோட்டருக்குள்ளே என்ன பார்ட்ஸ் இருக்குது, அது எதுக்காக வச்சுருக்காங்கன்றதையும் பார்த்துடலாம். ஓகே. ஓகே. இப்போ ரோட்டரை வெளியிலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு சாலிட் ராடு மாதிரி தாங்க தெரியும். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. இதுக்குள்ளேயும் முக்கியமான 2 பார்ட் இருக்குது. என்னென்னா ஒன்று கோரு, இன்னொன்று ரோட்டர் வைண்டிங்னு சொல்லுவாங்க. கோர் அப்படின்றது இந்த மாதிரி சின்ன பிளேட்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணி சாலிட் ராடு மாதிரி பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். சின்ன பிளேட்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கோருக்குள்ள இருக்கக்கூடிய கேப்பில் வந்து இந்த கண்டக்டர் அப்படின்றத வச்சுருப்பாங்க. இந்த கண்டக்டரை வச்சு 2 சைடு என்ட்ரிங் போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இது வந்து வெளில பார்க்க தெரியாது. மேலே வந்து க்ளோஸ் பண்ணி என்ட்ரிங் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறதுனால உள்ளே இருக்கிறது சுத்தமாக நமக்கு தெரியும். இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ரோட்டரில் எந்த ஒரு சப்ளையும் கொடுக்க மாட்டோம். ஃபுல்லாக ஐசோலேட்டடாக தான் இருக்கும். எதுக்காக ஐசோலேட்டடாக இருக்குது அப்படின்றத நம்ம ஒர்க்கிங் பிரின்சிபலில் பார்க்கலாம். ஓகே. இப்போ ஸ்டேட்டர் ரோட்டரை பற்றின ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு இந்த மோட்டர் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.